இந்தியன் முஸ்லீம்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி? நான் இந்தியன் முஸ்லீம் தான். அதில் கல்யாணம் ஆகி என் பையன் பின்னாடி நிற்கிறான். ஓகே ஓகே. திருப்பதி அம்மன் கோயில் இப்போ போனால் நல்லா இருக்குமா? விசேஷமாக இருக்குமா? அப்படியா? அம்மா எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும்? டக்குன்னு காமிச்சிங்க அந்த இடத்த. 3 சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி. நல்லா இருக்குது சாப்பாடு. செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓடி பார்த்தேன், நல்லா இருந்தது. ட்ராவலும் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து நான் வந்து இந்த ரிக்ஷாவில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. 25 ringgit சொல்கிறாரு. ஓகே. ஹவு லாங் இட் வில் டேக்? Sorry? 10 minutes only. Only 10 minutes. Okay, fine. We can go. You can go to the port, this place. Formosa, that place you are going, Okay, fine. Okay, come. Let's go. ரிக்ஷாவில் ட்ராவல் பண்ண ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஏறலாம்மா? அடைச்சலாம், ஏறிக்கலாம். பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் ரிக்ஷாவில் போகலான்னு. நைட்டு வந்து அதான் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ போட்டு லைட்டிங்ண்ணா, லைட்டிங். ஓகே ஓகே ஃபைன். மலாக்காவில் ஹாய். ஓகே, வெல்கம் டு மலாக்கா. ஸோ மலாக்காவில் முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறதுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்கிள் ரிக்ஷா பயணம் அற்புதமாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ட்ரெயின் மியூசியம் மாதிரி இருக்குது. வாட் இஸ் திஸ் ட்ரெயின்? The train. Where? That is what is this? Yeah. No. I'm asking what is that Kepati Town Malayalam? It's a train, Yeah. Okay, fine. சைக்கிள் ரிக்ஷாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். நல்லா இருக்குங்க உட்காந்துட்டு. நம்ம சின்ன வயசில் போனது என்னென்னா 25 ringgit, 25 ringgits. நம்ம ஊருக்கு இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees ஆகும். நிறைய பேர் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க சைக்கிள் ரிக்ஷாவை. குழந்தைங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணுறக்கா பின்னாடி பொம்மையெல்லாம் கட்டி தொங்கிட்டுருக்காங்க பாருங்கள் ரிக்ஷாவில். நைட் ஆனால் லைட்லாம் இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் போடுவாங்க நிறையா. இன்னும் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் நிறைய லைட்டிங் போடுவாங்க. கைஸ், இந்த பில்டிங் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. மணி இப்போ சாயங்காலம் 7 மணி நம்ப முடியுதா? எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் வந்து இங்கே மலாக்காவில் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு பழையங்காலத்தில் செதஞ்சு போன ஒரு ஃபோர்ட் மாதிரி இடங்க அது. போர்ச்சுகீஸ்காரர் வந்து ஃபேமஸ் லீடர் வந்து ஒரு ஆர்மியோட லீடர் வந்து இது கட்டியிருக்காருங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அல்ஃபான்சா டி அல்புகுர். இது வந்து இந்த இதை கட்டியிருக்காருங்க. ஸோ ஏன்னா இந்த சுல்தான் ஷா முகமது ஷான்னு அவங்களோட ஃபாலோவர்ஸில் வந்து நிறைய அந்த ஊரை வந்து அப்போ அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆரம்பிச்சிருக்காருங்க. இது வந்து அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 வருஷமாக வந்து இந்த இது இருக்குது. யுனெஸ்கோட இதில் வந்து இது இடம் பெற்றிருக்குங்க. யுனெஸ்கோவோட இதில் இது இடம் பெற்றிருக்கு. அந்தளவுக்கு செம்ம பிளேஸ். இது பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. நிறைய பேர் இங்கே நின்று ஈவினிங் டைமில் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. தொட்டுலாம் பார்க்கலாம் வாங்க. எப்போ பாருங்க அந்த கல் எந்த மாதிரி கல் பாருங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு செம்ம கருங்கல்னு சொல்ல முடியாது, ஒரு செம்மன் கல்லில் இருக்குது பாருங்கள். இது இந்த ஃபோட்டோ கட்டியிருக்காங்க பாருங்கள். சின்னதாக ஒரு இடம். ஸோ அது பேர் பாருங்கள், புக்கிட் மலாக்கா போட்டிருக்காங்க. இதுதான் நிறைய அலைஞ்சு போயிருக்கு. உள்ளுக்கெல்லாம் போகலாம் போல இருக்கு. சின்னதாக ஒரு ஃபோட்டோ இது.
ஸோ நாங்கள் இப்போ ரிக்ஷாவில் வந்து பார்த்தீங்களா, ஸோ இவ்வளோ போய் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து பீரங்கி மாடல் செம்ம, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊர் மலாக்கா. மனசே இல்லைங்க, திருப்பி எப்படி தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த ஊர்லெலாம் வாழ்ந்தோம்னா இங்கேயே செட்டில் ஆனால் ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது. கிறிஸ்ட் சர்ச் மலாக்கா 1753 வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு சிவப்பு கலராக இருக்குது பாருங்கள், செம்மண் கலரில். மேக்ஸிமம் மலாக்காவில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி பார்க்கலாங்க. நிறைய இடங்களில் வந்து செம்மண் கலரில் இருக்கிற மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிட்டியே அமேசிங்கான ஒரு சிட்டி, செம்மையான ஒரு டவுனுங்க இது. ஆக்சுவலாக வந்து இது வந்தீங்கன்னா வந்து ஒரு புதுமை பழமை கலந்த ஒரு ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் மலாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அந்தளவு வந்து எல்லாம் நிறைய பழைய பில்டிங் இருக்குது, புது பில்டிங் அந்தளவு பார்க்க முடியாது. ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கிடெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் இருந்த பில்டிங்லாம் அப்படியே இன்னும் வச்சு பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. மலாக்கா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மலாக்காவில் இருக்கிற லிட்டில் இந்தியா அங்கே தாங்க வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிரிக்ஃபீல்ட்ஸு அப்போ பினாங்கில் இருக்கிற லிட்டில் இந்தியா பார்த்துருக்கோம். ஸோ மலாக்காலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஏரியா இருக்குங்க. ஸோ மலாக்காவில் நிறைய தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நல்லா களை கட்டி லைட்டிங்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர். எங்கே திரும்பினாலும் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அப்படியே அந்தளவு பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு ஃபீல் இங்கே வந்தால் கொஞ்சம் கிடைக்குதுங்க. அப்படியே ஏதோ ஒரு எங்கேயோ போயிட்டு தொலைஞ்சு போய் கடைசியில் சின்ன குழந்தை வந்து தொலைஞ்சு போய் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது மலாக்கா நிறைய எங்கே சுற்றிட்டு இந்த லிட்டில் இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் வருது. தமிழ் கடையில் பார்க்கும்போது, தமிழ் வார்த்தைகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஹோட்டல்ஸு ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா தமிழ் மக்கள் அப்புறம் ஆடி தள்ளுபடி தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆடியே முடிஞ்சு போச்சு, ஆடி முடிஞ்சு ஆவணிலாம் முடிய போகுது, ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க. சேலையெல்லாம் நிறைய ஜவுளி கடைகள் பார்க்கலாங்க. அந்த பக்கம் நிறைய ஜவுளி கடைகள் இருக்குது. சரி, இந்த பக்கம் வழக்கம் போல் வந்து இந்த நம்ம லிட்டில் இந்தியா அந்த பக்கம் வந்தாலே தமிழ் பாடல்கள் தான் ஓடிட்டுருக்கோம். ஜவுளி கடைகள் நிறையா இருக்குது இந்த பக்கம். அப்போ என்னடா இது, ஆறாடா இது, பூனைங்க பாக்கி பூனையோட வாழ்ந்துட்டுருக்காங்களா? இப்படிவா ஃபிஷ் ஹெட் ஆனரா. இங்கே நிறையா பக்கத்துலேயே நிறைய எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸில் இருக்குங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்ம தமிழ்நாட்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா, நான் இங்கே பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் லிட்டில் இந்தியாவிலேருந்து கரெக்டாக 100 மீட்டர் தாங்க, 2 minutes வாக்குங்க, அவ்வளோதாங்க. எனக்கு எல்லாமே பக்கம். நான் எப்போயுமே எங்கே போனாலும் இந்த மாதிரி எது பக்கத்தில் நம்ம எல்லாம் ஈஸி ஆக்சஸ், கொஞ்சம் ரெண்ட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அங்கங்கே சுற்றுறதுக்கு செலவு பண்ண தேவை கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறது. எப்போ போனாலும் நான் அந்த மாதிரி தான் நான் ஸ்டே பண்ணுவேன். ஒரு பேனர்லாம் வச்சுருக்காங்க, தமிழில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ராஜ்ய சில்க் பேலஸு, இது இங்கிலீஷ் எல்லாம் தமிழ் பேர் தான். இது ஒரு பஸ் ஸ்டேஷனுங்க. ஆக்சுவலாக லிட்டில் இந்தியா பஸ் ஸ்டேஷன் இது. நான் வரும்போது இந்த ஏரியாவை பார்த்தேன், நிறையா தமிழ் மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழ் கடைகள் நிறைய இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனேன். ஸோ அங்கே லைட் அது வரையும் எருது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே லிட்டில் இந்தியா தாங்க. பக்கத்தில் கொஞ்சம் பசிக்குது, ஏதாச்சும் போய் சாப்பிட்லாம். அடுத்துனா ரோடே கப்சிப்பாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கேயில் இருக்கிற பிக் வீல்ஸே பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் இந்தியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. ஆனால் அங்கே நிறையா மக்கள் சுற்றி வந்துட்டு போய் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க வந்துட்டு நிறையா அந்தளவு பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து வீக் டேஸ் வேறு. ஸோ வீக்கெண்ட்லாம் வந்தால் ஒரு சில கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பசிக்குது, நிறையா சாப்பிடலாம் முடிச்சலாம். மணி இந்த ஊருக்கு டைம் படி 7:30 மணி ஆச்சுடா. நம்ம ஊரில் இந்தியாவில் இப்போ 5 மணி தான் ஆகுது, இங்கே வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வித்தியாசம். சாந்தி டெக்ஸ்டைல்ஸு, என்னங்க பேங்க் ஃபிஷ் செட் கார்னர் இருக்குது. ஃபிஷ்ஷு தலையை சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த கடையிலலாம்.
அந்த இடத்துல ஒரு பியூர் வெஜ் கடை இருக்குது. பட் அந்த கடையில் வந்து யாருமே காணாங்க. ஸோ டெய்லரிங் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். சாந்தி டெக்ஸ்டைல்ஸ் உள்ளே டெய்லரிங் கடையெல்லாம் இருக்குது. தேவி பாலா நான் அங்கேயும் பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. பிரிக் ஃபீல்ட்ஸ்லேயே பார்த்த மாதிரி இருக்குது. கிளாங்லேயே பிரிக் ஃபீல்ட்ஸ்லேயே பார்த்துருக்கேன் நான். தம்பி பக்கத்தில் கோயில் எங்கே தம்பி இருக்குது? கோயில் எங்கேக்கா இருக்குது பக்கத்தில்? ஆச்சு கோயில் இருக்கா? பின்னாடி கோயில் இருக்கா? ஓப்பனில் இருக்குமா? ஓகே ஓகே. அம்பாள் கோயிலா? சரிக்கா. இங்கேருந்து செட்டி மலைக்கா எப்படிக்கா போகிறது? ஆ ஓ பின்னாடி தான் இருக்குது. அந்த விநாயகர் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே ஓகே. திரௌபதி அம்மன் கோயில். ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன். சிட்டி மலாக்கா. சரிங்கக்கா சரிங்க. ஓகே. ஆனால் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கா? போய்ட்டு பார்த்துட்டு வரலாமா? 10-15 நிமிஷம் ஆகுமா? கிலோமீட்டர் கணக்காக சொல்கிறீங்க. சரிக்கா. ஓகே ஓகே. சரிங்கக்கா சரிங்க. பொய்யாத விநாயகர் கோயில். சரி கண்டிப்பாக மழை காலம் பார்க்குற மாதிரி கோயில் அது. செட்டியார் கோயில் எல்லாமே. சரிங்கக்கா. அது அம்பாள் கோயில். என்னக்கா? மலக்கா சிட்டி. பழக்கா செட்டி. சரிங்கக்கா. சரிங்கக்கா சரிங்க. ஓகே ஓகே. 2-3 கோயில் பார்க்கலாம். ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா. ஓ அப்படியா? தூரம் அது. என்னக்கா? நான் சென்னையிலேருந்து வரேன்க்கா. வீடியோ எடுக்க வந்தேன். ஆமாம் மேப் போடணும். எங்கக்கா அது? ஓகே ஓகே. திரௌபதி அம்மன் கோயில் இப்போ போனால் நல்லா இருக்குமா? விசேஷமாக இருக்குமா? அப்படியா? சரிங்கக்கா பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ஏன் பூ சாமிக்கா இல்லை சேல்ஸு? விநாயகர் சதுர்த்திக்கா? ஆமாம் விநாயகர் சதுர்த்தி இப்போ எப்படி போகுது வியாபாரம்லாம்? விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் ஓகே தான். என்னக்கா? ஓகே ஓகே ஓகே. எல்லாமே இதெல்லாம் தான் இருக்குது. சரிங்க சரிங்கக்கா. தேங்க்ஸ் தம்பி. இங்கே 2-3 கோயில் இருக்குமாங்க பக்கத்தில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் மலேசியாவா? என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா? அப்படியா? சரி. என்ன ஃபுல்லாக சாரீலாம் இந்தியாவிலேருந்து வரதா? நீங்கள் இந்தியாவிலேருந்து வரதா? ஓகே. சரி ஓகே. தேங்க்யூ. நல்லா பேசுவாங்கங்க. இங்கே இருக்கிற லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நல்லா உயிரை கொடுத்து பேசுவாங்க. நல்ல டைப் எல்லாருமே. ஸோ ஹரி ஓம்னு ஒரு செட்டிநாடு உணவகம் இருக்குது. இங்கே நிறைய செட்டிநாடு உணவகம் தாங்க இருக்குது. ஸோ அந்த இது ஒரு இது இருக்குது. 2 இது சாப்பிட்லாம். அம்மா எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும்? டக்குன்னு காமிச்சிங்க அந்த இடத்த. எது சொல்கிறீங்க? பாஸா வெஜ்ஜு தானா? ஓ அப்படியா? எல்லாமே இருக்கும். ஓகே. யாருமே இல்லையாங்க? எது சீப் அண்ட் பெஸ்ட்டு? எது அது? இது நல்லா தான் இருக்கும். ஓகேம்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். 2மே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே தேங்க்யூம்மா. ஆமாம் ஸ்கைலைன் தமிழ்னு இருக்குமா? ஸ்கைலைன் தமிழ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக. பாய். எங்கே போகலாம்டா? அந்த கடைக்கு போகலாம். பாஸ் கறி ஹவுஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் சரவணன் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாழ் நடமாட்டமே இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ காரு போகுது பாருங்கள். இன்றைக்கி 4-5 காரை பார்த்தேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி. ரொம்ப பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அந்த ஊர் பக்கம்லாம். ஹைவேஸில் வரும்போது இந்த மாதிரி போலீஸ் நிறைய பிடிச்சிட்ருப்பாங்க. ஸ்பீட் லிமிட்லாம் செக் பண்ணுவாங்க. பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷனு உள்ள ஒரு கண்ட்ரி இசுசு. இங்கே சாப்பிடுமா? இப்படி அங்கே சாப்பிடுமா? அது என்ன சொல்லாது? இங்கே சாப்பிடலாமா? தோசை சாப்பிடுமா? வா சரவணா செட்டிநாடு அங்கே தோசை சாப்பிடலாம். நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டு சொல்லலாம். ஓகே ஹேண்ட் வாஷ்
ரைஸ் மெனு கார்டு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு ரவா தோசை சொல்லியிருந்தாங்க. ரவா தோசை பார்த்தீங்கன்னா 4.4, நம்ம ஊருக்கு 88 ரூபா வருது. பையனுக்கு வந்து புரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்கு வந்து புரோட்டா சொல்லியிருக்கேன். எல்லாமே இங்கே வேலை பார்க்கணும், எல்லாமே தமிழுங்க. அதான் சொன்ன மாதிரி தமிழ் மக்களை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வேறு கண்ட்ரியில் போயிட்டு காலையிலேருந்து யாருமே அந்தளவுக்கு மீட் பண்ணவே இல்லை. மழை காலம் நிறைய இடங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக சைனீஸு மலை அப்படி பார்த்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் நிறையா தமிழ் மக்களோட பார்த்துட்டு தமிழ் சாப்பாடை சாப்பிட்டு போகிறாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நம்ம தமிழ் ஃபுட்டு தமிழ் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சாப்பாடு என்ன ரேட்டு விற்கிதோ அந்த பெரிய ஹோட்டல்ஸில் இல்லை நார்மல் மீடியம் லெவல் ஹோட்டல்ஸில் என்ன விற்கிதோ இங்கேயே வந்து அதே ரேட்டு தாங்க. எல்லாமே ரொம்ப சீப்பு தான். தோசை நான் 4.4 ரிங்கெட்ஸ் போட்டிருக்காங்கன்னா 88 ரூபா வருதுங்க. ஒரு 90 ருபீஸ் வச்சுங்களேன் ரவா தோசை. நீங்கள் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கிட்ட 100 120 ரூபா சொல்லுவாங்க. நிறைய சாப்பிட்லாம், வயிறு நிறைய சாப்பிட்லாம். வந்து மலேசியாவில் வந்துட்டு நான் ஸ்ரீலங்கா அசம் போனப்போ கூட சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நிறைய நமக்கு பிடிச்ச மாதிரி தேடி அலைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ மலேசியாவில் அப்படி கிடையாதுங்க. எங்கே போனாலும் தமிழ் ஹோட்டல்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக இருக்கும். நிறைய எல்லா ஏரியாவில் இருக்கும். நிறையா வெஜ் ஃபுட்டு என்னென்னா நீங்கள் நான்வெஜ் கடையிலேயே வெஜ் ஃபுட் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குங்க மலேசியாவில். தம்பி டீ சாப்பிட்றியா தம்பி? ஏன்டா வேறு ஏதாவது சாப்பிட்றியா? டேஸ்ட் நான் பையனுக்கு வந்து புரோட்டா வாங்கி கொடுத்துருங்க. ஸோ புரோட்டா சூப்பராக இருக்குது, முருன்னு இருக்குது. நானும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் வந்து ரவா தோசை சொல்லியிருந்தாங்க. ரவா தோசையும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. லைட்டாக புரோட்டாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சொன்னால புரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். புரோட்டா அல்டிமேட்டாக இருக்குது. மூணு சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி. நல்லா இருக்குது சாப்பாடு. இதுதான் வந்து வரிசையாக பூக்கடைகள் தான். இல்லை நம்ம ஊருக்காரங்க தான், இல்லை மலேசியாக்காரங்க இல்லை. இங்கே வேலை பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் தமிழ்நாடுக்காரங்க வேலை பார்ப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிப்ஸ் கடை, முறுக்கு கடை இருக்குது. முறுக்காச்சு வேணுமா? சாப்பிட்றா தம்பி. முருகன் வாங்கிட்டு இருக்குமா? ரூமில் சாப்பிட்லாம். வேணுமாண்ணா? என்ன வாங்கிக்கோங்கண்ணா? எத்தனை மணி வரை கடை இருக்கும்? என்ன புரியல? க்ளோசிங்க அப்போது சுற்றி எல்லாம் வந்து தூக்கிட்டு போகணும். சரி இதை முறுக்கு கொடுங்க. முறுக்கு எது வேணும்? நிறையா அது வேணுமா? அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். அது வாங்கிக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொன்னோம்? முறுக்கு எவ்வளோ போகுது அது? 10 ரிங்கெட்டா? கொடுங்க பார்ப்போம். டேஸ்டிங் தரானாப்புல முறுக்கு. நீங்களே பண்ணுறதா? நீங்கள் மலேசியா தான்? இந்தியாவிலங்க? நான் சென்னை தான். ஆமாம். சார் மிச்சரா? நான் ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன். ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன். நல்லா வித்தியாசமாக இருக்குது முருகுங்க. போன தடவை வந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன். இந்த கோயிலில் முருகன் கோயில் பட்டுக்கேஸ் வந்து வாங்கிட்டு போனேன். இதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. அது பாக்கெட் கொடுத்துருங்க. எது நல்லா கார முருகன் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? காரமா? எது ரெண்டில் எது நல்லா? நீங்கள் சொல்லுங்கள், வாங்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். காரம் இது நார்மல். அப்படியா? டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. அப்படியா? உரப்பு இருக்குல்ல? ஆமாம், உரப்பு இருக்குது. மசாலா இது நார்மல். வாங்கிக்கலாமா? ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே இருக்கும். சென்னையிலையும் இருக்கும். அப்படியா? சரி, ஃபேவரட்ண்ணா. இது நல்லா இருக்கும். இந்த பக்கோடா மாட்டு பார்க்குறீங்களா? கொடுங்க. இது ஸ்பைசி. இது பக்கோடாவா கார சேவானா? அது நீங்கள் சொல்கிறீங்களா? அது பக்கோடா வாங்குறீங்களா? ஆமாம் ஆமாம், பொரிச்சாலே பக்கோடா தானே. தம்பி எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ அப்பளம்லாம் இங்கே நான் ஊர்லேருந்து வருதா? இந்தியா தான். இந்தியாவா? ஓகே ஓகே ஓகே. முறுக்குன்னு வாங்கியாச்சு. 10 ரிங்கெட்டு. பல்கா அவங்க ஆஃபர் கொடுப்பீங்களா? வாங்குறேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்குது. சரி சரி.
அவனுக்கு யூடியூப் சேனல் தான், அதுக்காக தான் வந்தேன். கையிலேருந்து தமிழ்னு. ஓகேயா? ஆமாம். ஓகேயா? பிஸ்னஸ்லாம் ஓகேயா? பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பார்ட் டைமாக மலேசியாவுக்கு 4வது தடவை வரேன். இது 3வது தடவை வரேன். ஆமாம் ஆமாம். நம்ம இது கற்றுக்கிட்டதெல்லாம் இதில் தான். எங்கே இந்தியாவிலையா? புரியல. முராரி ஸ்வீட் இருக்குல்ல, அப்படியா? இப்போ நீங்கள் ஊருக்கு போவீங்களா அடிக்கடி? இப்போ தான் ரீசெண்டாக நேற்று இன்னைக்கு தான் வந்தேன் காலையில். அப்படியா? ஊர்லேருந்து இப்போ வரீங்களா? நம்ம பேர் முகமது ஆசிகா. சூப்பர். அங்கே எங்கே சொன்னீங்க? புதுக்கோட்டை இல்லை, திருச்சி. கும்பகோணத்தில் இருக்கீங்க. ஓகே. இந்த பெரிய கோட்டை இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். அங்கே இருக்கீங்க. ஓகே. இங்கே எப்படி இருக்குது மலேசியா உங்களுக்கு? மழை காலம் எப்படி பிடிச்சிருக்கு? இங்கே செட்டில் ஆகிட்டீங்க குடும்பத்தோடவா? செட்டில் பண்ணி இங்கே இருக்காரு. அப்புறம் இங்கே இந்தியாவை போயிட்டு வர்ற வேலை தான். அப்படியா? செட்டில்னா எப்படி நீங்கள் பெர்மனண்ட் சென்ட் ஆகிட்டீங்களா? எப்படி? ஆமாம், உங்கள் கடை தான் அது. அப்படியா? சூப்பருங்க. ஃபேமிலிலாம் இங்கே இருக்காங்களா? இங்கே அங்கே சும்மா போயிட்டு வந்தீங்களா ஊருக்கு? இல்லை, அம்மாலாம் அம்மா. ஓ அம்மா. ஓகே, ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி. ஓகே பிரதர், தேங்க்யூ. நாளைக்கு கண்டிப்பாக வரேன். என்னண்ணா இவ்வளோ பண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓ, கடையை இவர் தான் பார்ப்பாரு. அப்படியா? இங்கே தமிழ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. தமிழா இல்லை மலையா? தமிழ் தான். இந்த ஊர் பண்ணேன். நிறைய பேர் அப்படி தான் நானே கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இங்கே கல்யாணம் செட்டில் ஆகிறாங்க. இல்லை, அது வந்து இல்லைன்னா மலாயின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் பேசுவாங்க. ஓகே. இந்தியன் முஸ்லீம் வந்து தமிழ் பேசுவாங்க. இந்தியன் முஸ்லீம்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி? நான் இந்தியன் முஸ்லீம் தான். சொல்லுங்க அவர்கிட்ட, கொடுத்துருவாரு. அதில் கல்யாணம் பையன் பின்னாடி நிற்கிறான். பேர் என்னண்ணே? ஸ்கைலேண்ட் தமிழ். ஆமாம் ஆமாம். இங்கே வந்து தமிழ் ஏரியாலாம் எங்கே இருக்குது? தமிழ் ஏரியா. தமிழ் வீடெல்லாம் இங்கே தான். வீடே தானா? வீடு கிடையாது, இதுதான் தெரு. சரிங்கண்ணா. வந்து லிட்டில் இந்தியா தான் மக்களுக்கு தெரியும். அப்படியா? தமிழ்நாடு இடம் மாதிரி செஞ்சுட்டானுங்க இப்போ. ஆமாம், லிட்டில் நானும் அங்கேயும் பார்த்தேன். பினாங்கு, கிளாங்கு, பிக் ஃபீஸு, லிட்டில் இந்தியா சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் தமிழ் தான். லிட்டில் தமிழ்நாடுனே வச்சுருக்கலாம். அப்படிங்களா? சரி சரி. தீபாவளி நேரம் அதெல்லாம் கொஞ்சம் களை கட்டி இருக்கும். நல்லாயிருக்கும் அது. அது கடை டைமிங் ஒரு 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவீங்க டெய்லி. ஆமாம். மழை எப்படி எப்போ நல்லா கச்சன்னு இருக்கும்? அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் தான். இல்லை, இந்த டூரிசம் எப்போ வருவாங்க அதிகமாக? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஓ, ஃப்ரைடே சாட்டர்டே நைட் நல்லா இருக்குங்கிறீங்க. கலகலன்னு இருக்கும். ஜங்கல் போயிட்டு வந்தேன். நாளைக்கு போய் பாருங்க, கிரவுட் எப்படி இருக்கும். ஓ சரி சரி சரி. நாளைக்கு வந்து Thursday. நீ தான் Wednesday. டேஸ்டேலாம் அவ்வளோ இருக்காது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் நல்லா கலக்கட்டி இருக்கும். ஓகே. டேஸ்டேலாம் அந்த அளவுக்கு இருக்கா? நார்மலாக இருக்கும். லிட்டில் இந்தியான்னு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். லிட்டில் இந்தியா வெல்கம்ஸ் யூ. அந்த பக்கம் சந்த பக்கம் போனால் அப்படியே வரிசையாக கடைகள் தான் இருக்குது. ஸோ இங்கேயே 2-3 ஹோட்டல்ஸில் இருக்குது. அப்படியே எல்லாமே வந்து இந்தியன் ஹோட்டல் தான், தமிழ் ஹோட்டல் தான். நிறையா செட்டில்மெண்ட் ஹோட்டல்ஸ் இந்த பக்கம் நிறையா இருக்குங்க. மலாக்காவை பொறுத்த வரைக்கும் நிறையா செட்டி மக்கள் இருக்காங்க. என்னென்னா செட்டி மலாக்கான்னு ஒரு ஏரியாவே இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து வணிகத்துக்கு வந்த செட்டியார்கள் வந்து இங்கே இருக்கிற மலாய் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்களா. இன்னமும் அவங்க பாரம்பரியமாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கதா ஒரு இது இருக்குது. ஒரு ஏரியாவே இருக்குது அப்படி அந்த பேர்லேயே. ஸோ ஆப்போசிட்டில் பாருங்கள், அப்படி லைட்டிங்லாம் போட்டு தெரு ஃபுல்லாகவே கச்ச சூப்பராக இருக்குங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து லைட்டிங்காக போட்டு தெருவை அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த ஏரியா அப்படி ஆகும். ஆனால் ஆள் நடமாட்டம் ஒரு 9 மணி ஆச்சு. இப்போ 9 மணிக்கு மேலே ஆச்சு. சிக்னல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சாதாரண ஒரு தெருனா கூட ரோடெல்லாம் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கண்ட்ரியில். நம்ம நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு சந்து இருந்தால் கூட ஏதாச்சும் சொல்லி அப்புறம் அந்த இடத்துல மறைச்சி இப்போ இதில் என்ன சொல்லுவாங்க, புறம்போக்கு இடம்னு சொல்லி வீடு கட்டிட்டு போடுவாங்க. நிறைய ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க இங்கெல்லாம். நம்ம ஊரில் இருக்காங்க இந்தியாவில். சொன்னால இது வந்து ஒரு கார் பார்க்கிங். ஸோ மலாக்காவில் இருக்கிற இந்த லிட்டில் இந்தியா பக்கத்தில் இருக்க ஒரு கார் பார்க்கிங்கு. ரோட்டில்னா கண்ட இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி கார் பார்க்கிங் போட்டுருவாங்க. நிறைய ஏரியாக்கள்லாம் அந்த மாதிரி கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி கார் கண்ட இடத்துல போடாமல் இருக்கிறதுனால தான் ஒரு சில கார் தான் நிற்கிது பாருங்கள். அதனால தான் ஏரியா அப்படியே நல்லா க்ளீனாக இப்போ தெரியுது பார்க்க. டிராஃபிக் வயலன்ஸே இல்லாமல் நீட்டாக ஓடிட்டுருக்காங்க எல்லோரும். இல்லை ஃபாலோ பண்ணுறாங்க டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக. ரைஸ் இந்த லிட்டில் இந்தியா பக்கத்தில் ஒரு ஏரியாங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தள்ளி தாங்க. இங்கே தாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 7-Eleven இருக்கும். அதை ஒட்டி தான் என்னோடய ஹோட்டல். அது
என்ன ஹோட்டல் கேளுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆக்சுவலாக அது வந்து கீழே டார்மேட்ரியாக இருக்கும், மேலே வந்து அது வந்து ஆக்சுவலாக டபுள் பெட்ரூம் ரூம் மாதிரி இருக்கும். 2 ரூம் தான் அங்கே இருக்கும். ஸோ எங்களுக்கு ரூம் கிடச்சிது. கீழே ஃபுல்லாக டார்மேட்ரி தான். டார்மேட்ரி கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் இங்கே. அந்த பக்கம்லாம் ஈவினிங் பஸ்ஸெல்லாம் நிறைய பஸ் இருக்குங்க. F100 நான் மார்னிங் சொன்ன மாதிரி F100 பஸ்ஸு தான் வந்து இந்த பக்கம் நிறையா வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் மலாக்கா சென்ட்ரல் போகணுன்னா கூட, பஸ் ஸ்டேஷன் போகணுன்னா கூட இங்கேருந்து ஏறி போய்க்கலாம். எல்லாம் கேபு அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போகலாங்க. சரியா